அந்த தேர்தல் அறிக்கை என்பது தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகம் வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற இருக்கின்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார். அவரை வரவேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் அங்கே ஹெலிபாட் தளத்தை சென்றடைந்திருக்கின்றார்கள். ஹெலிபாட் தளத்திலே அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடைய தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு தெரிவிக்க இருக்கின்றார்கள். பிரதமர் இதற்கு முன்பாக கடந்த முறை கோயம்புத்தூருக்கு வருகை தந்த பொழுதெல்லாம் அது அரசுதான் நிகழ்ச்சியாக நடைபெற்றிருந்தது. எனவே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பெரிய அளவில் சென்று பார்ப்பதற்கான ஒரு சூழல் இல்லை. இந்த முறை அரசியல் பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக பிரதமர் வந்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள். பிரதமரை சந்தித்து மலர்கொத்து வழங்கி தங்களுடைய வரவேற்பினை தெரிவிக்க இருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய அந்த வழக்கமான உற்சாகத்தோடு தமிழகத்திற்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அதிமுக, பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நடைபெறக்கூடிய முதலாவது ஒருங்கிணைந்த பிரச்சாரமாக இது அமைந்திருக்கின்றது. கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்றாக மேடையில் அமர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட போகின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து மத்திய அமைச்சர்களோடு இணைந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார்கள். திமுக கூட்டணி ஒரு பக்கம் வலுவாக அவர்களும் இருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த முறை ஆட்சியை கைப்பற்றுவதற்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் உறுதுணையாக இருந்ததோ அந்த கட்சிகளை எல்லாம் திமுக மீண்டும் தங்கள் பக்கம் வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் அதிமுக இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதற்கு சற்றும் குறைவில்லாத பலம் கொண்ட கட்சிகளை இணைத்து செல்வாக்குடைய கட்சிகளை கொண்டு ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த போட்டி களம் என்பது, தேர்தல் களம் என்பது கிட்டத்தட்ட ஒரு சமபலத்தோடு இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கின்றது. மும்முனை போட்டியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்திருந்தாலும் கூட்டணி கட்சிகளை அதிக அளவில் ஈர்த்திருப்பதன் மூலமாக தொடர்ந்து இந்த அதிமுக மற்றும் திமுக இடையிலான போட்டி களமாகத்தான் தமிழக தேர்தல் களம் இருக்கும் என்று சொல்லக்கூடிய விதமாக இப்பொழுது இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பெருமளவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தலைவர்கள் எல்லாம் மேடை ஏற போகின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகத்தை வந்தடைந்திருக்கின்றார். ஹெலிகாப்டரிலே வந்திருக்கக்கூடிய பிரதமருக்கு வரவேற்பு வழங்கப்பட இருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் வரவேற்று பிரதமரை அழைத்து செல்ல இருக்கின்றார்கள். சரியாக 3:30 மணிக்கு மேலாக இந்த பொதுக்கூட்டம் தொடங்க இருக்கின்றது. பிரதமர் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக உரை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் உரை நிகழ்த்தும் பொழுது அவருடைய உரையை தமிழில் மொழியாக்கம் செய்வதற்காக பாஜக சார்பில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். வந்திருக்கக்கூடிய தொண்டர்களிடையே பிரதமர் பேச இருக்கின்றார். அதே போன்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் பேச இருக்கின்றார்கள். கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய சின்னமும் பதாகையிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதன்படி மாம்பழம் சின்னம், குக்கர் சின்னம் உள்ளிட்டவை எல்லாம் கூட்டணி கட்சியினுடைய சின்னங்களாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கூட்டணியை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலிலே 234 சட்டப்பேரவை தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய விதமாக தங்களுக்குள் அந்த கூட்டணி உடன்பாடு எட்டி இருக்கின்றார்கள். எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகின்றார்கள் என்பதையும் விரைந்து முடிவு செய்து உடனடியாக தேர்தல் களத்தை அணுகுவதற்கான ஒரு வாய்ப்பை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தன்னுடைய தமிழக வருகையின் மூலமாக உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். பிரதமர் வருகை தந்து உரை நிகழ்த்தி சென்ற பிறகு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் அடுத்தடுத்து தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்க இருக்கின்றார்கள். கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது ஏறக்குறைய இறுதியாகிவிட்டது. எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும், எந்த தொகுதிகளில் எல்லாம் யார் வேட்பாளர் என்ற விவரங்களையும் உடனடியாக வெளியிட்டு தேர்தல் களத்தை எதிர்கொள்வதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி தயாராக இருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையாக அதிமுக இங்கே இருக்கின்றது. அதிமுக மூலமாகத்தான் கட்சிகளுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக ஏற்கனவே பைஜெயந்த் பாண்டா இருந்தார். பாஜகவினுடைய மிக முக்கியமான முகம். டெல்லி தேர்தலிலே பாஜகவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றியை தேடி தந்தவராக பைஜெயந்த் பாண்டா இருந்தார். எனவே தேசிய தலைமையினுடைய மிக நெருக்கமான பைஜெயந்த் பாண்டாவை தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக நியமித்திருந்தார்கள். ஆனால் தேர்தல் நெருங்கி இருந்த சூழ்நிலையிலே பைஜெயந்த் பாண்டா மாற்றப்பட்டு அவருக்கு மாற்றாக தமிழகத்திற்கான பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை நியமனம் செய்திருந்தார்கள். அதுவே ஒரு மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்பட்டது. பைஜெயந்த் பாண்டாவும் கூட பாஜகவின் தேசிய தலைமைக்கு நெருக்கமானவர். வெல்ல முடியாது என்று கருதப்பட்ட மாநிலங்களை எல்லாம் பாஜகவிற்காக வென்று கொடுத்தவர் பைஜெயந்த் பாண்டா. அப்படிப்பட்டவரை மாற்றிவிட்டு பியூஷ் கோயலை ஏன் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக பாஜக தலைமை தேர்வு செய்திருக்கின்றது என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. ஆனால்
பியூஷ் கோயலை பொறுத்தவரை தனக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தலைவர்களோடு இருக்கக்கூடிய தனிப்பட்ட நெருக்கத்தை இந்த கூட்டணிக்காக பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. தொடர்ந்து அதிமுக தலைமைக்கு எதிரான கருத்தோடு இருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சமரசம் செய்து கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக பாஜகவினுடைய தேசிய தலைமையினுடைய பிரதிநிதியாக பியூஷ் கோயல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து பேசியிருந்தார். அது அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பலனை வழங்கி இருக்கின்றது. அதிமுகவினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வரவு ஒரு வகையில் மன மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது. பல்வேறு தொகுதிகளிலே அதிமுக வெற்றியை நெருங்கி வரும் பொழுது அந்த கடைசி 2 சுற்று வாக்கு எண்ணிக்கையிலே மாற்றுக் கட்சியிடம் வெற்றி வாய்ப்பை கடந்த முறையெல்லாம் பறிகொடுத்திருந்தார்கள். அதற்கு காரணமாக சொல்லப்பட்ட அமமுகவினுடைய வாக்கு வங்கியை இந்த முறை அதிமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இல்லாமல் அதிமுகவிற்கும் அந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்திருப்பதன் மூலமாக ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள்.